அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வியூஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வியூ அப்படின்றது என்னன்னா நமக்கு தேவையான டேட்டாவ டிஸ்ப்ளே பண்றது. ஓகே. என்னென்ன காலம் வேணும். அதுல என்ன மாதிரியான ஃபில்டர் பண்ணியிருக்கணும். என்ன மாதிரியான டேட்டா ஃபில்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பிசினஸ் ப்ராசஸ்க்கு தகுந்த மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவ் அக்கவுண்டா இருக்கலாம். இல்லாட்டி ரிசால்வ் பண்ண கேஸா இருக்கலாம். இல்லாட்டி ஹை ப்ரையாரிட்டி ஐட்டமா இருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கேஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏன்னு இருக்கும். இல்ல சில கேஸ 4 மணி நேரத்துல ரிசால்வ் பண்ணணும். ஒரு 3 டேஸ்ல ரிசால்வ் பண்ணிருக்கும். அது மாதிரி கூட ஃபில்டரா இருக்கலாம். பேசிக்கா நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி அதை காமிக்கிறது அப்படின்றது தான் வியூ அது. ஸோ இப்போ நம்ம அதை வியூனா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ, அதாவது லாஸ்ட் செஷன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதாவது எந்த எண்ட் யூசர் பிஸ்னஸ் யூசர் ட்ராக்ல பிளேலிஸ்ட்டோட இன்ஃபர்மேஷனை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறையா செஷன்களை சந்திப்போம் நம்ம. சரி, இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியூனா என்ன, அதில் என்னென்ன வகையான வியூஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக ஹைலி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வியூஸ், பர்சனல் வியூ அப்படின்னு இருக்குது. அந்த சிஸ்டம் வியூஸில் இன்னும் கொஞ்சம் சில டைப்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியூ அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம லெஃப்ட் நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த டேபிளை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான டேட்டா தேவைப்படுது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறது தான் வியூ இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட், மை ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸு, ஆல் அக்கௌண்ட்ஸு, மை ஆக்டிவ், இதில் மாதிரி நிறைய வியூ இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூவிலையும் என்ன மாதிரியான டேட்டா டிஸ்பிளே பண்ணணும், என்ன ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ஃபில்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் வியூ இது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்குமே பார்த்தீங்கன்னா வியூஸ் இருக்கும். பப்ளிக் அந்த வியூஸ் நிறையாவே இருக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸில். அதாவது ப்ராடக்டோட அந்த வியூஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வியூஸை நம்ம டேஷ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டீஸு, மை ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டேபிள்லேருந்து வரது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வியூ பார்த்தீங்கன்னா இது பை டிஃபால்ட்டாக ஃபில்டர் பண்ணியிருந்தாலுமே அதுக்கப்புறம் கூட நம்மளால் ஃபர்தராக ஃபில்டர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் எடிட் ஃபில்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற்கனவே மை ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ்லேயே அப்புறம் என்ன அர்த்தம்னா மைனா கரண்ட் யூசர், ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ்ன்றது ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி இப்போ நான் சிட்டி ஒன், அதில் சப்போஸ் ரெட்மேண்ட் கூடன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஃபர்தராக ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே ஒரு வியூவில் இருந்தால் கூட நம்ம ஃபர்தராக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிஸ்டம் வியூ, ரெண்டாவது பர்சனல் வியூ. சிஸ்டம் வியூ அப்படின்றது என்னென்னா அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்த வியூவாக இருக்கலாம். அதை செட்டப் பண்ணுற சமயத்தில் வந்த வியூவாக இருக்கலாம். இல்லாட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லாட்டி கஸ்டமைசர் ரோல் இருக்கிறவங்களும் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ரூலுக்கு தகுந்த மாதிரி, பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி வேறு வியூ கிரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய யூஸருக்காவது இல்லாட்டி டீம்ஸ்க்கு அது ஷேர் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த இன்னொரு சைடு பார்த்தோன்னா பர்சனல் வியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் போய் அக்கௌண்ட்டில் போய் எனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் பர்சனல் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வியூஸ் சொன்னோம். இதில் நிறைய சிஸ்டம் வியூஸ் இருக்குது. இப்போ இங்கே காமிக்கிறது இல்லையா, அந்த அக்கௌண்ட் என்டிட்டியில் இதெல்லாம் சிஸ்டம் வியூ. பர்சனல் வியூ அப்படின்றது நான் கிரியேட் பண்ணுறது. சரி, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வியூலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா டைப் இருக்குது. பப்ளிக் வியூ, லுக்அப், அசோசியேட்டட், குயிக் ஃபைண்ட், அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு நிறையா வியூ இருக்குது. இப்போ அதை நம்ம சிஆர்எம் சிஸ்டத்தில் அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த சிஆர்எம் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் நேவிகேஷனில் டேபிள்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த அக்கௌண்ட் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நிறைய வியூ காமிக்குது இல்லையா? ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ், மை ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் காமிக்கும். இதுதான் பப்ளிக் வியூ. ஓகே, ஸோ இப்போ எல்லா டேபிளுக்குமே இருக்கும். எந்த டேபிளாக நம்ம எப்போல்லாம் ஒரு டேபிள் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம ஒரு கஸ்டம் டேபிள் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் பை டிஃபால்ட்டாக சில வியூஸ் இருக்கும். இல்லாட்டி நம்ம சிஸ்டம் கஸ்டமைசரோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரியேட் பண்ணுற வியூ எல்லாம் இங்கே காமிக்கும். அதுதான் பப்ளிக் வியூ. ஓகே, அடுத்து ரெண்டாவது வியூ லுக்அப் வியூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரைமரி கான்டாக்ட் இருக்குது. அதில் இப்போ நான் இந்த சர்ச் மாதிரி வச்சு ஐக்கான் இருக்கு, அந்த சர்ச் இது பண்ணேன் அப்படின்னா இதுதான் லுக்அப். அது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய பேர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இதில் பிரைமரி கான்டாக்ட் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இந்த இடம் தான்
லுக்கப் வியூ. ஸோ இப்போ என்னன்னா இந்த லுக்கப் வியூவில் நான் என்ன காலம்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும், எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் வந்து லுக்கப் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன பார்த்தோன்னா வந்து பப்ளிக் வியூ. இங்கே இது இந்த ஐக்கானில், அதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டை கிளிக் பண்ணி ஓகே சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து லுக்கப் வியூ. மூன்றாவது வந்து அசோசியேட்டட் வியூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிளுக்கு போய்க்குங்க. இப்போ ஒரு அக்கௌண்ட் டேபிளில் இப்போ நான் வந்து இது வந்து ரிலேட்டட் ரெக்கார்டுக்கு ஏதாவது இந்த ரிலேட்டட் இல்லையா ஒன் டு மெனி ரிலேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இப்போ கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன காமிக்குதுன்னா வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டட் ஆகி அசோசியேட் ஆகிருக்கிற கான்டாக்ட்ஸை காமிக்குது. ஓகே, ஒன்றுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அசோசியேட்டட் வியூ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கான்டாக்ட் மட்டுமே இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ அசோசியேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னு போட்டிங்கன்னா அசோசியேட்டட் ஆக்டிவிட்டீஸ் சரியா. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் வந்து அது காமிக்குது அது. ஸோ பப்ளிக் பார்த்துட்டோம், லுக்கப் பார்த்துட்டோம், அசோசியேட் பார்த்துட்டோம். நாலாவது வந்து குயிக் ஃபைண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி செஷனில் வந்து பார்த்தோம் நம்ம சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அந்த சர்ச்சில் குளோபல் சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை இந்த குயிக் ஃபைண்ட் சர்ச்சாக இருக்கட்டும், அந்த சர்ச் ஒர்க் பண்ணுற அதில் என்னென்ன மாதிரியான சர்ச் பண்ணணும், அப்படி என்ன டிஸ்பிளே பண்ணணுன்ற பண்ணுறது தான் வந்து அந்த குயிக் ஃபைண்ட் வியூ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து அது என்னென்ன ஃபீல்டை போய் சர்ச் பண்ணணும். நம்ம இங்கே இதுக்கு நம்ம யோசித்தோம் 10 என்டிட்டி தான் சர்ச் பண்ணுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வியூவில் போய் சர்ச் பண்ண போகுது இல்லையா. பட் இருந்தாலும் என்னென்ன ஃபீல்டை போய் அதை சர்ச் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறது அந்த குயிக் ஃபைண்டில் தான் முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம. அதுதான் வந்து நாலாவது. அடுத்து கடைசியாக உள்ளது வந்து அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் வியூ. அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த இது வந்து மாடர்ன் யூஐ. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பழைய யூஐ இருக்கும். அந்த பழைய யூஐன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெகசி சிஸ்டம் லெகசி யூஐன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 month 1 month இல்லை 1 yearல இது இருக்காது. இங்கே ஃபனல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதான் அட்வான்ஸ்ட் ஃபைண்ட். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் வியூ அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க, அக்கௌண்ட்டில் போய் ஒன்று ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அக்கௌண்ட் நேம் கண்டைன்ஸ் டேட்டா சம்திங் ஏதாவது சர்ச் பண்ணேன்னா இங்கே ஒரு வியூ டிஸ்பிளே பண்ணுது. இந்த வியூ இல்லையா, என்னென்ன காலம் டிஸ்பிளே பண்ணணும், அதே போல் என்ன சார்ட்டிங் ஆர்டர் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் வந்து அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் வியூ. ஓகே, ஸோ இது எல்லா வியூவுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே சிஸ்டம் வியூஸ். நீங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஏற்கனவே இருந்த சிஸ்டம் டேபிளாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் ஒரு கஸ்டம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த இதில் வந்து எல்லாமே தானாகவே வந்துடும் அது. ஓகே, ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா வந்து பர்சனல் வியூ. பர்சனல் வியூ அப்படின்றது என்னன்னா வந்து எனக்கு தேவையானதை நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 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 ஒர்க் ஐட்டம் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த ஒர்க் ஐட்டம் தான் வந்து டெய்லி ஒர்க் பண்ண போகிறேன்னா எனக்கு தேவையானதை வந்து ஒரு ஃபில்டர்லாம் போட்டு வச்சு அதை ஒர்க் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு மட்டும் தேவையானது இல்லையா. நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து நம்ம அந்த சிஸ்டம் அட்மினிஸ்டர் கிரியேட் பண்ணி அதை எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க பர்சனல் வியூ கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் சில ஆக்ஷன்ஸ் வேணால் பண்ணலாம் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஆர்எம் போய்க்குவோம். இதில் வந்து என்ன காமிக்குது, மை ஆக்டிவ் அக்கௌண்ட் காமிக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன் வந்து எனக்கு நான் வந்து ஒரு பர்சனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா வந்து இருக்கிற ஏதோ ஒரு வியூன்னு எடுத்துக்கங்க, அதில் போய் எடிட் ஃபில்டர் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் நியூரோ அதில் என்ன பண்ண போகிறேன், சிட்டி ஈக்குவல் டு ரெட்மெண்ட்னு போட போகிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது ஃபில்டர் ஆகி அந்த ரெட்மெண்டில் உள்ளவங்க மட்டும் காமிக்க போகுது. சப்போஸ் இதுதான் என்னோட வந்து இந்த இந்த இதான் டெய்லி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு இது ஒரு பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் அஸ் அ நியூ வியூ. இது என்ன சொல்லலாம், அக்கௌண்ட்ஸ் இன் ரெட்மெண்ட். ஓகே, ஸோ ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது எனக்கு இந்த வியூ இருக்கும் அது. ஸோ இது நான் நீங்கள் வேற ஒரு டேபிள்குள்ளே போயிட்டு வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இன் ரெட்மெண்ட் இது இருக்கும். ஸோ இதான் பர்சனல் வியூவில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த பர்சன் ஐக்கான் இருக்கும், பிளாக் கலர் ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அது வந்து காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டம் வியூஸ், இது வந்து பர்சனல் வியூ. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் அண்ட் ஷேர் வியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சிஸ்டம் வியூஸ்க்கு போனீங்கன்னா வந்து அது நீங்கள் ஒன்றும் டிஃபால்ட் மட்டும் தான் செட் பண்ண முடியும், நம்ம அதை வேறு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து சிஸ்டம் வைடாக இருக்கிறதுனால. இந்த பர்சனல் இதில் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணது அப்படினால வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை ஹைட் பண்ணிக்கலாம், இனிமேல் அதை நான் டிஸ்பிளே பண்ணாமல் இருக்கலாம். இதுவே இந்த வியூவே என்னால் டிஃபால்ட் வியூவாக கூட என்ன பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. அது ரீசெட் பண்ணிக்கலாம், அதை ஷேர் பண்ணலாம், வேறு யூஸருக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை அதே போல் வேறு யூஸருக்காவது டீமுக்காவது அதை அசைன் பண்ணிக்கலாம். மீன்ஸ் வந்து அவங்களும் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
ஸோ இது வந்து இருக்கிறத வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பர்சனல் வியூ இருக்கறனால எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏன்னா சிஸ்டம் யூஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய வியூஸ் இருக்கும். அது என்னென்ன வந்துன்னா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம் வியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த பப்ளிக் வியூ, அந்த லுக்கப்பு, அசோசியேட்டடு, அப்புறம் வந்து குயிக் ஃபைண்டு, ஓகே அட்வான்ஸ்ட் ஃபைண்டு, இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். பர்சனல் வியூ வந்து நமக்கு யூஸ்க்கு தேவைப்படுறது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது அவ்வளோதான். அது நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து வியூனா என்னன்னு பார்த்தோம். என்னென்ன வகையான வியூ டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது சிஸ்டம் வியூஸு, பர்சனல் வியூஸ் பார்த்தோம். அந்த சிஸ்டம் வியூவில் இன்னும் கொஞ்சம் சில வகைகள் இருந்துச்சு. அதாவது பப்ளிக்கு, அசோசியேட்டடு, குயிக் ஃபைண்டு, அட்வான்ஸ்ட் ஃபைண்டு, லுக்கப்பு, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் வகை இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இவ்வளோ தான். அது நம்ம இன்னைக்கு என்ன இன்னைக்கு இந்த வியூ பார்த்து முடிச்சோம் இல்லையா, இதுதான் வந்து கடைசி வீடியோ இந்த எண்ட் யூசர் ஒரு பிஸ்னஸ் யூசர் ட்ராக்கில். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ட்ராக்கை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கன்சல்டன்ட் ட்ராக் போகிறதுக்கு நான் என்ன பிளானில் இருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு யூஸ் கேஸ் ஒன்று எடுத்துக்குவோம். நம்ம சரி ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த யூஸ் கேஸை பேஸ் பண்ணி எல்லா செஷனும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த ஒவ்வொரு சினாரியும் ஒவ்வொரு செஷனையும் வந்து அந்த ஒரு யூஸ் கேஸை வந்து பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதான் என்னோட கோல். அது சரி, இந்த நம்பிக்கை நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.